நன்மை செய். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. நம்முடைய உற்றார் உறவினரோடும் அயலகத்தாரோடும் எப்படி பழக வேண்டும் என்று ஞானம் நமக்கு போதிக்கிறது. நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீதியையும் உதவியையும் அவர்களுக்கு காலதாமதமில்லாமல் செய்ய வேண்டும். நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்துவிடக்கூடாது. அப்படி செய்யாமல் இருப்பது நமக்கு மிகப்பெரிய பாவமாக கருதப்படும். நம்மால் பிறருக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை எல்லோருக்கும் காலதாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் பொருள் இருக்கையில் நம்முடைய அயலானை நோக்கி, நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. செய்யக்கூடிய உதவிகளை அதை செய்யத்தக்கவர்களுக்கு உடனே செய்துவிட வேண்டும். காலதாமதமாக கொடுக்கப்படும் தீர்ப்பு நீதியுள்ளதாக இருந்தாலும் அது பிரயோஜனமற்றதாகவே இருக்கும். ஆகையினால் எல்லா காரியங்களையும் ஏற்ற காலங்களிலே செய்ய பழக வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் போது நம்முடைய சாதகமான காலங்களையும் சூழ்நிலைகளையும் பார்ப்பதற்கு பதிலாக அவர்களுடைய தேவைகளின் அவசரத்தை அறிந்து அவர்களுக்கு உடனே உதவி புரிவது மிகவும் நல்லது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாம் அயலானிடத்தில் நாளைக்கு தருவேன் என்று சொல்லும்போது நாளைக்கு நம்மால் தர முடியுமா என்னும் நிச்சயம் நம்மிடத்தில் இருக்காது. நாளைக்கு என்பது நம்முடைய காலம் அல்ல. நாளைக்கு நாம் ஜீவனோடு இருப்போமா என்னும் நிச்சயமும் நமக்கு இல்லை. நம்மிடத்தில் உதவி கேட்பவரும் நாளைக்கு ஜீவனோடு இருப்பாரா என்று நமக்கு நிச்சயமாய் தெரியாது. ஆகையினால் நாம் செய்ய வேண்டிய உதவிகளை காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக செய்து விடுவது மிகவும் நல்லது. நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி காலதாமதம் பண்ணுவது நற்குணம் அல்ல. நம்முடைய கடமைகளை அதற்குரிய காலத்தில் சந்தோஷமாய் நிறைவேற்ற வேண்டும். பிறர் கஷ்டப்படும் போது அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மிடத்தில் உதவி கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களை துரத்திவிடக்கூடாது. நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அயலானுக்கு உதவி செய்கிற காரியங்களில் நம்முடைய மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்மால் செய்ய முடிகிற நன்மைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். நாம் செய்வது அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள நன்மையாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாததை செய்தால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற உதவிகளை கர்த்தர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மெய் ஞானமும் நல்ல ஆலோசனையும் உள்ளவர்கள் அயலாருக்கு நன்மை செய்வதில் அக்கறை காண்பிப்பார்கள். எந்தவிதமான காலதாமதமும் இல்லாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான உதவிகளை நிச்சயமாய் செய்வார்கள். பிறரிடத்தில் கடன் பட்டிருக்கும் போது கடன் கொடுத்தவர்களை வஞ்சிக்காமல் தாங்கள் பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப செலுத்துவார்கள். தங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நியாயமான கூலியை கொடுப்பார்கள். அதிகமாக வேலை வாங்கி குறைவாக கூலி கொடுக்க மாட்டார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கூலியை காலதாமதம் இல்லாமல் கொடுத்து விடுவார்கள். வேலைக்காரருடைய வேர்வை காய்ந்து போவதற்குள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து விட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். நாம் குடும்பத்தின் தலைவராய் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை சார்ந்து ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு போஜனமும் வஸ்திரமும் கொடுக்க வேண்டும். நம்மை நம்பியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றி விடக்கூடாது. அவர்களை பட்டினி போட்டு நாம் பெருந்தீனி தின்னக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேசத்திற்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குறைவில்லாமல் நிறைவேற்ற வேண்டும். ராயனுக்கு உரியதை ராயனுக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் செலுத்த வேண்டும். யாரையும் வஞ்சித்து விடக்கூடாது. பிறரை வஞ்சிக்கிறவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். நாம் பிறரோடு பழகும்போது சிநேகமாகவும் மனுஷத்தன்மையோடும் அன்போடும் பழக வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை அவர்களுக்கு நாம் முந்தி செய்ய வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தின்படி நாம் பிறருக்கு என்னென்ன உதவிகளெல்லாம் செய்ய வேண்டுமோ
அவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தரித்திரருக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் நாம் உதாரத்துவமாய் உதவி செய்ய வேண்டும். தரித்திரரை ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. தரித்திரருக்கு உதவி செய்வதனால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. ஆனாலும் நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்பதினால் தரித்திரருக்கு உதவி செய்வது அவசியமாய் இருக்கிறது. நாம் தரித்திரருக்கு உதவி செய்யவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பு முழுமையானது அல்ல. நன்மை செய்யாதவர்கள் யாக்கோபு, அம்மோனியர், நாபால், ஆசாரியரும் லேவியரும். நன்மை செய்தவர்கள் ஆபிரகாம், விதவை, நல்ல சமாரியன்.